திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு கூற கேட்கலாம். திருநாவுக்கரசு, வணக்கம். முதலமைச்சரின் ரயில் பயணம் தொடர்பான முக்கிய அம்சங்கள் என்னென்ன? வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் இன்று மாலை சுமார் 5 மணி அளவில் வடக்கு மண்டல திமுக சார்பில் BLA 2, BDA, BLC உள்ளிட்ட வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலிருந்து பிருந்தாவனம் என்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டு மக்களோடு மக்களாக பயணித்து ஜோலார்பேட்டை வரை வந்து அங்கு இறங்குகிறார். அங்கு அவருக்கு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 11 மணி அளவில் அங்கு ஜோலார்பேட்டையில் உள்ள நிர்வாகிகள், அதாவது அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 4 அமைச்சர்கள் வந்து அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க உள்ளார்கள். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருப்பத்தூர் சர்க்கியூட் ஹவுஸ் என்று அவர் அங்கு இன்று மதியம் வரை 4 மணி வரை தங்குகிறார். 4 மணிக்கு மேலாக அங்கிருந்து அதாவது பயணித்து ரோட் ஷோ என்று நடத்தப்படுகிறது. அந்த ரோட் ஷோவில் மக்களுக்காக அவர் கையசைத்தபடி சென்று மீண்டும் மாலை 5 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் மக்களோடு சந்தித்து அந்த பயிற்சி குழுவுக்கு பயிற்சி அளிக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திருநாவுக்கரசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.